ஆரம்பத்தில் என்ன வேகத்தில் போனானோ அதே வேகத்தில் தான் கடைசி வரைக்கும் ஆனோம்னா போயிட்டு இருந்தான். எனக்கு பரிசு கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, நான் ஜெயிச்சாலும் சரி, ஜெயிக்காம போனாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், அவசரப்பட மாட்டேன். நான் பொறுமையா தான் என்ன பண்ணுவேன், பொறுமையா ஓடுனவன் என்ன பண்றான், முதல் 10 இடத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட இன்றைய நாள்ல தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நாம் எல்லாரும் ஓட்ட பந்தயத்துல, விசுவாச வாழ்க்கையின் ஓட்ட பந்தயத்துல ஓடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஓடுகிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ண வேண்டும், நம்ம எல்லாரும் நமக்கு நீந்திருக்கிற விசுவாச ஓட்டத்துல உண்மையோடு ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக எடுத்த மாசங்க. யோபு 22வது அதிகாரம் 27வது வசனம். யோபு 22வது அதிகாரம் 27வது வசனம். யோபு 22:27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருந்தனைகளை செலுத்துவீர். நாம் அதை நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்கிற பிள்ளைகளாக, கட்டாயமாக அதை விண்ணப்பிக்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும் இருக்கு. இந்த இடத்துல நான் பார்க்கிற காரியம், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுக்கும். இந்த நாட்டில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம ஆண்டு நோக்கி கேட்டோம்னா ஆண்டு கண்டிப்பா நம்மளுடைய ஜபத்துக்கு என்ன பண்ணுவாங்க, செவி கொடுப்பார். அவர் செவி கொடுக்கிறது மாத்திரம் இல்லாம அப்பொழுது நீருடைய பொருத்தனைகளை என்ன பண்ணுவீங்க, செலுத்துவீர் அப்படின்னு சொல்லுவதை நாம் எல்லாரும் தாயமாக ஜெபிக்க கடமைப்பட்ட பிள்ளைகளாக நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் அப்படி நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில இதை அப்ளை பண்ணி பார்க்கிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ண வேண்டும், இதுகிட்ட அன்றாடம் தேவன் எனக்காக இந்த தியாக பலியை நினைவு கூர்ந்து நான் கர்த்தருக்காக கொஞ்சமாவது போது, நான் கர்த்தருக்காக கொஞ்சமாவது விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளையாக, ஜபங்களை ஏற்கிற பிள்ளையாக நான் இருக்கிறேன். மூன்றாவது காரியம், இன்னொரு எழுதும் வாசனையின் சங்கீதம் 25வது சங்கீதம் 3வது சங்கீதம் 25. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் சொல்றதுன்னா, அவனை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாரும் தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக, காத்திருக்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் ஒருபோது என்ன பண்றதில்ல, வெட்கப்பட்டு பாத்தீங்கன்னா அது விளைந்து அந்த அறுவடைக்கு வர்றதுக்கு 6 மாதம் ஆகும்னா 6 மாதம் நம்ம அந்த பயிருக்கு என்ன பண்ணணும், அந்த செடிக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். 6 மாதத்துல விளைய வேண்டிய அந்த பயிர் நான் என்ன பண்ணிடுவேன், 3 மாதத்துல விளைய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கெமிக்கல்களை மருந்துகளை நான் பயன்படுத்தணும்னா அதனுடைய பலம் எப்படி இருக்கும், குறுகியதான் இல்லை, அதற்கு தரம் இல்லாததான், அழிந்து போகிறதாக அதை என்ன பண்ணப்படும், அவனுக்கு வாங்கவே இல்லை. நம்ம எல்லாரும் அந்த நமக்கென்று ஒரு பொறுப்புகளை தாழ்ந்ததை ஆண்டிடமே இருக்கிறாரு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை தாழ்ந்ததை நாம் பெரும்படியாக தகுந்த நேரத்துக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும், காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் தான் என்ன பண்ணுவோம், தேவனுக்கென்று காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார். நிலைத்திருக்கிறவனே என்ன பண்ணுவான், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அவன் நடந்த பாதையில் நாம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை போல காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய நாயகத்தில் சொல்றாங்க, இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை, என்ன நான் பிதாக்களுடைய செய்ய வேண்டியது இருக்கிறது.
ஆண்டவர் கூட அவருடைய வேலை, அவருடைய நேரம், அவருடைய தருணம் என்னங்கிறத என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் என்ன பண்றாரு? செயல்படுகிறார். நாம் எப்படி ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த தருணத்துக்காக, அந்த நேரத்துக்காக, அந்த வேலைக்காக நாம் காத்திருந்து ஆவலாக அவருடைய அன்பின் ஆசீர்வாதம் எடுக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. அந்த வே must run, must suffer, must wait. அங்கிருந்து தேவனிடத்துல கொண்டு கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நான்காவதாக எழுதுங்க. வாசிங்க. 62வது சங்கீதம், 62வது சங்கீதம் 5வது 62. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அகன்றது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவராலே நோக்கி என்ன வேணும்? அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாக, காத்திருக்கிற பிள்ளைகளாக, சுருக்கமா இருக்குமா நிலை பார்க்கிற பிள்ளைகளாக என்ன வேணும்? இருக்க வேண்டிய நம்புகிறது அவராலே இருக்கணும். அமர்ந்து உட்கார்ந்து தியானித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். நாளில மிக காலகட்ட நம்ம கூடியிருக்கிற காரணம் என்னது? எதற்காக நம்ம இந்த கூடியிருக்கிறோம்? தேவனை ஆராதி. நான் நம்புறது அவரால் இருந்து கிடக்கணும். நம்பிக்கையினால்தான் நம்ம அவருடைய சமூகமாக உணர்கிறோம். வந்து காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த இடத்தை நான் வாசிக்கிற காரியம் என்ன என்று சொல்வதுன்னா, must sit down. தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்திருந்து அவருடைய கருத்தின் ஆசீர்வாதத்தை பெறுகிற பிள்ளைகளாக கடந்து செல்கிற பிள்ளைகளாக என்ன வேண்டும்? ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வெளியே நீங்க எல்லாம் உள்ளே வந்து சமூகத்துல அமர்ந்து உட்கார்ந்து அவரே கருத்தின் ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளா, அவருடைய சன்னிதானத்தை கடந்து செல்கிற பிள்ளைகளாக சமூகத்துல உட்கார்ந்து ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும் சொல்லி சொல்றதை 45வது சங்கீதம் 52 45 தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். தயவை நாடி வணங்குவார்கள் தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய சமுதிரம் பொழுது வெறுங்கையோடு என்ன பண்ணாது வரக்கூடாது. தேவனுடைய சமுதிரமாக வருகிறாங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் முதல் பகுதியை தேவனுடைய சமுதிரம் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைங்க எப்படி வருவாங்க? நம்பிக்கையோடு சமுதிரம் வருகிற நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக தேவனுடைய சமுதிரமாக வருகிற பிள்ளைகளை நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். கடைசியாக இருந்த வாசிங்க 33வது எரேமியா 33வது அதிகாரம் 3வது எரேமியா 33 என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாவது காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். வரும் காரியத்தை நாம் என்ன பண்ணுவேன்? நோக்கி என்ன பண்ணுங்க? அனுதினமும் நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியம் நாம் தேவனுடைய சமூகத்தை கட்டாயமாக ஓடுகிற பிள்ளைகளாக, விசுவாசத்தை காத்துக் கொள்கிற பிள்ளைகளாக, கட்டாயமாக அனுதினமும் ஜெபத்திலே போராடுகிற பிள்ளைகளாக, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாக, உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவரே தேவனில் இருக்கிற பிள்ளைகளாக, அனுதினமும் அவரை பார்க்கிற பிள்ளைகளாக, அவராலே அழைக்கப்படுகிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ண வேண்டும்? யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுவதற்காக நீ அறியாத பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கை நடத்துவேன் காரியங்களை செய்ய அவ்வளவுதான் நல்ல அழைப்பை கொடுக்கிற தேவனுடைய நம்முடைய வாழ்நாட்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக, அவர் நடந்த பாதையை நாமும் நடக்கிற பிள்ளைகளாக தேவன் எப்படி இருந்தால்
அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்வதற்காக வெளியே கடற்கரை இன்னும் அவருடைய பாதை என்ன பண்ணுச்சு? நன்மை செய்யறான் சுத்திருந்தார் ஓடினார் சொல்லி சொல்லுகிறத கட்டாயமாக எவ்வளவு அவர் என்ன பண்ணாரு? விண்ணப்பம் செய்தார் எருசலேம் குமாரத்திகளுக்காக. இஸ்ரவேல் ஜனங்கள் பாழாய் போகிற காரியங்கள் எல்லாம் கண்டு அவர் வந்து என்ன பண்ணார்? கண்ணை விட்டு அழுது ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத பார்ப்போம். எல்லா ஜனங்களும் காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் அவர் உட்கார்ந்து அமர்ந்திருந்து தேவனிடத்திலே போராடுகிற ஒரு தகப்பனாக தலைமாக எல்லாரையும் பார்க்கிற எல்லாருக்கும் அவருடைய ஆலோசனையை வழங்குகிற ஒரு தகப்பனாக தேசியாக எல்லாரையும் அவருடைய ராஜ்யத்துக்கு அடைக்கும்படியாக அந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு? நாமும் அவரை போல என்னுடைய ராஜ்யத்தை எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்கும்படியாக இந்த நல்ல பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக என்னுடைய ராஜ்யத்தை சமுத்திரை கூட்டி சேர்க்கிறதை நாங்கள் காண்கிறோம். அதுதான் நம்ம ஒவ்வொரு மாசம் பரம ஞானத்தினாலே நம் உலகங்களை போறாங்க.